குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் கிடைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஆதாரமாக திகழ்கிறது குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது. இங்கே நிறைகிற இங்கே நிறைகிற தண்ணீரானது இங்கேருந்து அங்கே பெருமாள் கோயில் தெப்பக்குளத்துக்கு போகுது. என்ன லக்கி அந்த இல்லைங்க, அந்த கம்மா பேர் என்ன, ஊரணி ராமர் கோயில், பெருமாள் ராமர் கோயில் இங்கே போகுது. அங்கேருந்து அந்த நிறைஞ்ச பிறகு அங்கேருந்து முத்துப்பட்டி கம்மாய்க்கு போகுது. வீரமுடையான் வழி வீரமுடையா முத்துப்பட்டி கம்மாய்க்கும் போகுது. வீரமுடையா முத்துப்பட்டி கம்மாய்க்கும் போகிறது. 3 கம்மாய்க்கும் இதுதான் இங்கேருந்து தான் தண்ணி சர்ப்ளஸ் வாட்ரு. இது மட்டுமல்ல, நிலையூர் கம்மாய், தேங்காய்க்கால் கம்மாய், இதெல்லாம் இப்போ நாங்கள் தடுப்பணை அமைச்சதன் அடிப்படையில் 25 கோடியில் நான் தடுப்பணை அமைச்சதன் அடிப்படையில் எங்கள் மேற்கு தொகுதி ஆரம்பிக்கிற தாராப்பட்டியிலிருந்து காமாட்சிபுரம், கொடிமங்கலம், துவரிமான், இது போன்ற பகுதி, அதுக்கடுத்து இந்த கம்மாயெல்லாம் பெரிய ஏரியெல்லாம் முழுமையாக வைகை ஆற்றினுடைய நீர் திறந்து விடுற தண்ணீர் விவசாயிகளுக்கும் அந்த பயிர் வாழ்கிற மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மாடக்குளம் கம்மாய் என்பது மிகப்பெரிய கம்மாய். 375 ஏக்கர் பரப்புள்ளது. இது 375 ஏக்கர். இதில் 75% மேற்பட்ட தொகுதி மக்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக மேற்கு தொகுதியில் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. 50% மத்திய தொகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. நாகமலை புதுக்கோட்டை பகுதி விக்னேஸ்வரா அண்ட் கோ என்ற நிறுவனம் தான் ஒப்பந்தம் எடுத்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தை எடுத்தது நாகேஸ்வரா அண்ட் கோ என்ற ஒப்பந்தம் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. அவங்கள முதல்ல பிளாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். அவங்க எடுத்த இந்த பணியை முழுமையாக திரும்ப ஆய்வு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு அமைத்து அவர் செய்திருக்க பணிகளை எல்லாம் திரும்ப அது என்ன என்றது ரீசர்வே பண்ணணுன்றது கேட்டுக்கிறேன். இதுக்கிடையில் பணம் யார் கொடுத்தாலும், எந்த அதிகாரி செஞ்சிருந்தாலும் அந்த அதிகாரி மீது உறுதியாக அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் அமையும். உறுதியாக அவர் தப்பிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 17 கோடியே 60 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த 17 கோடி 60 லட்சம் ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. 167 பில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த கண்மாயில் 104.3 ஹெக்டேர் பாசன பரப்பு உள்ளது. குறிப்பிட கொஞ்சம் தான் பாசன பரப்பு இருக்குது. மீதி எல்லாமே நகரமயமானதுனால நிலத்தடி நீருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். சுமார் 3400 மீட்டர் கரையின் நீளத்தை கொண்டது இந்த கம்மாய். 3 மதகுகள் இருக்கிறது. இந்த நடமடையிலிருந்து தான் போகிற அந்த தண்ணி லீக் ஆகிறது என்ன ஆகுதுன்னா, இது போய் பெரியார் நகரை போய் இது நேரடியாக துரைசாமி நகர் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு முன்பாக அது போய் அங்கே திருதுமால் நதியில் போய் இணைகிறது. அதில் போயிடும். இப்போ இந்த நகரமயமாக அது துரைசாமி நகர் விரிவாக்கம் பண்ணப்பட்டதுனால அந்த வாய்க்காலெலாம் மூடப்பட்டுருச்சு. அது என்னுடைய காலத்திலேயே அதை நடவடிக்கை எடுத்தும் கூட பாதி முடித்தோம், பாதி முடிக்க முடியல. இப்போ அதுக்கு அது போகாதனால இப்போ 2 கோடியே 25 லட்சம் ரூபா அது மாநகராட்சியும் பிடபிள்யூடியும் தான் அந்த இணைந்து செய்ய வேண்டியிருக்கு. மாநகராட்சி 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லும்போது
மாநகராட்சினால் பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது, நான் எனவே செய்ய முடியாது என்று ஆணையாளர், இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் என்ன அவர் பேர் என்ன, பிரேம்குமாரா, தினேஷ்குமார் சொல்லிட்டார். அப்புறம் நீங்கள் எஸ்டிமேட் போடுங்க சார் அமைச்சர்கிட்ட கூட. அப்புறம் அமைச்சர் ஆய்வுக்கு வரும்போது அவர்கிட்ட சொன்னதின் அடிப்படையில் உறுதியாக நான் அந்த நிதி ஒதுக்கி தர்றேன்னு சொன்னார். இது முடிய போகுது, இன்னும் நிதி ஒதுக்கப்படலை, அந்த பகுதி அப்படியே கிடக்கு. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ மழை காலம், இப்போ போனீங்கன்னா அங்கே ஒரு தீவு, அங்கே பார்த்தீங்கன்னா நாரையெல்லாம் வருது. எங்கே இலங்கையிலேருந்து நாரை வருதுப்பா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவைலாம் வருது. அங்கிட்டு துரைசாமி நகர், வெள்ளச்சாமி நகர், இங்கிட்டு நம்ம பழங்கானத்தான் மருதுபாண்டி நகர், இங்கிட்டு மாடக்குளம், இடையில பெரியார் நகர், தந்தை பெரியாரை போட்டுகின்ற திராவிட இயக்க ஆட்சியில் இந்த பாருங்கள் அந்த நகரில் வாழ்கிற மக்கள் வந்து குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை உடனடியாக இப்போதாவது நகர்ப்புறத்துறை அமைச்சர் உடனடியாக செய்வார். அவர் நிச்சயமாக செய்யக்கூடியவர், அவருக்கு வேலைப்பழுவு இருக்கும், ஆனால் நிச்சயமாக மறந்துருப்பார். இனியாவது செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். இது எங்கள் ஆட்சியில் தூர்வாரி புனரமைத்து முழுமையாக 95% அளவுக்கு தண்ணீரை நிரப்பியிருந்தோம். இவங்க தான் ஊர் மக்கள். 3 தடவை நான் இங்கே வந்து குடிமராமத்து பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கோம். இங்கே காலத்தில் கட்டப்பட்ட சுவரை பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து எடுத்து வெறும் 35 லட்சம் ரூபா, இப்போ கோடி கணக்கில் ஒதுக்கியிருக்கு. எப்படி இருக்கு இதுன்னு இங்கே அடித்த மண்ணை இதே அள்ளி அதில் போட்டிருக்காரு கான்ட்ராக்டர். எவ்வளோ பெரிய விவரமான ஆள் பாருங்க, செம்ம கில்லாடி அவன். இதில் இருக்க மண்ணவே அள்ளி போட்டு கரையை போட்டு அதான் இப்போ மாட்டிக்கிட்டார். அதனால் அவருக்கு முழுமையாக இல்லைன்னா நாடக்குளம் மக்களை இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி, ஏன்னா இந்த கம்மாய்க்கு மிகப்பெரிய பாதிப்பாகிடுச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டுரும். ஆனால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சொல்லிடுவோம். இரு தலைவர் அதை முடிச்சிடுவோம் தம்பி, நம்ம ஆட்சி வரப்போது முடிச்சிடுவோம் பேசாமல். இது ஆமாம், அதையும் அது வந்து இவங்க தடுப்பணை கேட்டிருக்காங்க, அது அந்த தடுப்பு சுவர் கேட்டிருக்காங்க, முடிக்கலைன்றாங்க. எங்கள் ஆட்சி வந்தோன்னு முடிச்சிடுவோம். சொல்லுங்கள் இப்போ என்ன இதை பற்றி சொன்னீங்கன்னா வேற கேள்வி, இதை பற்றி வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று விஜய் சொல்லியிருக்கிறாரு, என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, என் தொண்டனையும் ரசிகனையும் தொடாதேன்னு இருக்காரு. வீடியோ அதெல்லாம் வந்துங்க, அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அரசியலில் புதுமுகம், ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது கேட்ட இடங்கள், குறிப்பாக மதுரையில் வந்து அம்மா 2010 ஒரு கூட்டம் நடத்தணும். அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் அருகாமையில் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ரோடெல்லாம் மக்கள். அம்மா வர்றதுக்கே அந்த திடலுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆச்சு. திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்டில் தான் வர்றாங்க, முடியல. அதெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. இங்கே 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்கே போய் இவ்வளோ மாதிரி அசம்பாவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதை இனிமேல் வந்து இப்போ மாதிரி தாவைக்கா தலைவர் வந்து அவர் வந்து இது மாதிரி பேருந்தில் போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போகிறத காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறான்னு ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடலில் போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும்போது அவர் இந்த மாதிரி வந்தார்னா அவரை முதல்ல பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துக்குருவாங்க. இப்போ பச்சளம் குழந்தைகள் எத்தனை குழந்தைய பாருங்கள், 7 குழந்தையா 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேர்? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்குது. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது. எனவே அவரை பார்த்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர், அதை தான் சொல்ல முடியும்.
அப்படி தான் சொல்ல முடியும். அந்த செந்தில் பாலாஜி சதி எதுவும் இருக்கும்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சுருந்தாலும் சரி, அவன் குடும்பமே வழங்காது. யார் செஞ்சுருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா, யார் செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும்னு உண்மையிலேயே இது தவறு இழைச்சிக்க காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கிற காவல்துறை முதன்மை அதிகாரி தான், எஸ்பி தான், இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்ன தான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத்த முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தால் கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில் பிடிச்சி சுழட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால் போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம். அப்படியே இதாக தான் இருக்குது. அவருடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செஞ்சால் அந்த காலதாமதமாக வந்து ஒரு இது என்ன, இவங்க இடம் கொடுத்தது, அந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடாது. ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்கே வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க. கூட்டம் அதிகமாக வரணும் மறுத்துட்டாங்க. அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவு அடிப்படையில் கொடுத்தாங்க. அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும், கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது சப்பக்கட்டு. இந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி இதை மறுத்து வேறு இடத்த, அகலமான இடத்த கொடுத்துருக்கணும். இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம். அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு ஆணையம், பிஜேபி ஒரு உண்மை கண்டறியும் குழு வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு அவங்க கட்சியிலேருந்து அவங்க போட்டிருக்காங்க, அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க. அவங்க உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி நடந்திருக்கு. இந்த தேர்தலுக்கு அந்த ஆணையம் அமைச்சது உடனே எப்படி அந்த அந்த நீதியரசர் நியமிக்கப்பட்டார், என்ன அது, அவர் உடனே வர்றார், கள ஆய்வுக்கு வர்றார், உடனே பேசுகிறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. அதில் பார்த்தா சில ஊடகங்களில் பார்த்தா முழுக்க டிஎம்கே காரங்கன்னு அதில் போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதுலலாம் நான் பொதுவாக வந்து அதெல்லாம் எப்படி இந்த நீதியரசரை உடனடியாக நியமிக்கப்பட்டாங்க என்பது எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது. இல்லை அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இதெல்லாம் ஒரு தீவிரமாக திரும்பி நான் பிரச்சாரத்தை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மன தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னங்க, எல்லா தலைவரும் சொல்கிறது தான், எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கணுன்ட்டு தான் நினைப்பாங்க. ஏப்பா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு எங்கே கம்மாயை விட்டுறீங்க போல இருக்கேன். நீங்கள் திரும்ப விஜய்ன்னு விஜய்க்கு தான் இப்போ நீங்கள் விஜயவே போட்டுக்கிட்டு ஓட்டி ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா, ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் எங்கே மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம். ரோடை பாருங்கள், கம்மாயை பாருங்கள். இப்போ அந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த தலைவர் இதெல்லாம் விடுங்க. இதுக்கு வந்து இந்த கம்மாய்க்கு உரிய தீர்வு கிடைக்கணுங்க. மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதன்மை பொறியாளர் இது முன்னின்று செய்யணும். இல்லைன்னா முதன்மை பொறியாளர் மீதும் உரிய நாங்கள் வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இப்போ நான் உடனடியாக வந்து பார்த்தா கூட பரவாயில்ல, எவ்வளோ நாள் கழித்து வந்து பார்த்துருக்கேன் பாருங்கள், இன்னமும் அதை சீர் செய்யப்படலை. அதனால் அது உடனடியாக அதுக்கு மறு ஆய்வு செஞ்சு இது மாதிரி அவர் எந்தெந்த பணிகள்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். இது நடவடிக்கை. பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்னாடியே வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க. செய்தி ஊடகங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் பணி இன்னும் 20% பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுக்கு மண்ணை எடுத்து வந்து 2 பக்கம் போட்டுக்கிட்டு இருக்க பட்சத்தில் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இதோட நிலைப்பாடு தான் அப்போ என்ன? அது மழைக்காலம். நீ நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி. இப்போ மழைக்காலம் நெருங்கிருச்சு. இப்போ நெருக்கோட்டத்தில் இருக்கும். இனிமேல் வரும்போது முல்லை பெரியாறு அணையிலேருந்து தண்ணி சர்ப்ளஸ் வாட்டர் வரப்போகுது, வைகை அணையிலேருந்து திறந்து விட போகிறாங்க. அப்படி வரும்போது எப்படி இந்த பணி நடக்கும்? அது நடக்காது. அதனால் உடனே போர்க்கால அடிப்படையில் அவர் செய்த பணிகள்லாம் உடனடியாக கள ஆய்வு பண்ணணும். அதிகாரிகள், நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் மட்டும் சொல்லலை, எங்கே வாங்க ஊர் கமிட்டி, எங்கள் கிராம சபை வாங்க, எல்லாரும் வாங்க, தலைவர் ஊர் கமிட்டி எல்லாம் தலைவர் ஏங்க வேட்டி அவருங்க அவங்க. அப்போ தான் இவங்க எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டிருக்கிறேன். சரி, நான் சட்டமன்ற உறுப்பினர் போய் ஏமாத்தி எங்களை விட்டு ஓடைய போட்டாங்க நிறைய இடத்துல. ஏற்கனவே 90 லட்சத்துக்கு அடிச்ச பண்ண ஏற்கனவே நீங்க பண்ணி விட்டு. சரி, வரேன், வணக்கம்.